திருச்சிற்றம்பலம். இனிய மெய்யன்பர்களே, திருவம்பாவையின் 2வது பாடலும் திருப்பாவையின் 2வது பாடலும் இன்றைக்கு சிந்தனைக்கு விருந்தாகின்றன. அவர்களை போற்றி மாணிக்கவாச சுவாமிகளையும் ஆண்டாள் நாச்சியார் திருவடி போற்றி வணங்கிக் கொண்டு தொடங்குகிறேன். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல் நாம் பேசும்போது. இதுக்கெல்லாம் பொருள் சொல்லவே வேண்டாம். நேற்றைய நாளில் அவ என்ன பேசியிருக்கிறான், இன்னைக்கு உறங்கிக்கிட்டு இருக்கிற இன்னொரு பெண்ணு அடுத்த வீட்டுக்கு போய் கேட்குறாங்க, என்னம்மா நேற்று பேசும்போது பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், பரஞ்சோதியாக இருக்கிற பரமேஸ்வரனுடைய திருவடியில் தான் எனக்கு பக்தி என்று வாய்கிழிய பேசினியம்மா. பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய், எப்ப இராப்பகல் நாம் பேசும்போது. இதிலேருந்து ஒரு செய்தி தெரிகிறது. அந்த காலத்தில் கன்னிப்பெண்கள் தங்களுக்குள் பேசுகிற பேச்சுவார்த்தையில கூட இறைவன் சம்பந்தப்பட்ட விஷயங்களைத்தான் பேசி பொழுதுபோக்கியிருக்காங்களே தவிர வேறு விதமான பயனில் சொற்களை பேசவில்லை என்பது மாணிக்கவாசகர் குறிப்பு. இராப்பகல் நாம் பேசும்போது நிறுத்திக்கணும். எப்போது இப்போதார் அமளியின் மேல் நேசமும் வைத்தனையோ. அப்படிலாம் ராத்திரி பகலா நேற்றுலாம் பேசினியம்மா. எப்பம்மா அந்த அமளினா படுக்கை, இந்த படுக்கை மேலே எப்படிம்மா நேசம் வச்ச, எப்பம்மா வச்ச நீ என்று கேட்டு விட்டார். நீரிழையாய். இப்ப இந்த கேள்வி இந்த பாட்டில் என்ன ஒரு வேறுபாடு என்றால், முதல் பாட்டோட 2ஆம் பாட்டில் இவங்க போய் சொல்ல உள்ளே இருக்கிற பெண்ணு படுத்திட்டே பேசுகிறான், பதில் சொல்கிறான். அப்படி கலந்துரையாடலாக இந்த பாடல் அமைந்திருக்கிற அழகை பார்க்கலாம். எப்போமா நேசம் வச்சேன்னு இவங்கெல்லாம் கேட்டாங்க, தெருவில் வந்து நின்னவங்களாம். நீரிழையீர். அடுத்த வரி, நீரிழையன் அடிகளை அணிந்திருக்கின்ற கன்னிப்பெண்களாக இருக்கிற தெருவில் இருக்கிற பெண்களே, என்னை அழைக்க வந்த பெண்களே என்று உள்ள இருக்கிற சொல்றான். நேரிடையீர் சீச்சி இவையும் சிலவோ விளையாடி ஏசும் இடம் ஈதோ. இவொன்னு என்ன சொல்றான், இப்படிலாம் பேசாதீங்கடி, நான் நேற்று ஏதோ சொன்னது உண்மைதான், நான் பேச்சு வந்துடுறேன், அதுக்கே இப்படிலாம் படுக்கை மேலே அந்த அமளியின் மேலே பாச வச்சியான்னு ஏன் இப்படி கேலி பேசுறீங்க என்று அந்த பெண்ணு சுருன்னு அவ ஏச்சு பேசுகிற மாதிரி அழகாக அமைச்சிருக்கார் மாணிக்கவாசகர். அதான் யதார்த்தமாக நடப்பது போல. விளையாடி ஏசும் இடம் ஈதா. இப்படிய கால 4 மணிக்கா விளையாடி ஏசுறது, இந்த வந்துட்டடி. அடுத்த இந்த பெண்கள்லாம் அழைக்கப்பட்ட பெண்கள்லாம், விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். தேவர்களெல்லாம் பெருமான் திருவடியை வழிபாடு செய்ததற்கு கூசுறாங்களாம். ஏன், அவர் நஞ்சு உண்டு நம்மை காப்பாற்றிய பெருமான், நாம் அமுதம் உண்டு ஏதோ வாழ்க்கையில் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் என்று அந்த தேவர்களெல்லாம் உள்ளுறுத்தல் காரணமாக கூசுகின்ற மலர்பாதம், அந்த மலர்பாதத்தை நமக்கு தந்தருட வந்திருக்கிறான். வெண்ணோர்களுக்கு கூட கிடைக்காத அந்த திருவடி தாமரை, அந்த திருவடி மலர்களுடைய நிலை நமக்கு கிடைச்சிருக்குதுப்பா. நம்ம வழிபாடு செய்ய கோயில் இருக்கிறார். தந்தருள வந்தருளும் தேசன். இதையே எப்படி சொல்றாருன்னா, தேவர் உலகத்தில் ஒரு சிதம்பரம் கிடையாது, தேவர்கள் உலகத்தில் ஒரு திருவண்ணாமலை கிடையாது, தேவர்கள் உலகத்தில் ஒரு மயிலாடுதுறை கிடையாது, தேவர்கள் உலகத்தில் ஒரு வைத்தீஸ்வரர்கள் கிடையாது. ஆதலினால மண்ணுலகம் பெற்றிருக்கிற பெருமான் அமைந்து திருவடி தோய நடந்து விளையாடிய இந்த அற்புதமான மதுரை போன்ற திருவிளையாடல் புரிந்த அமர்றாங்க தேவலோகத்தில் இல்லை. அவங்க ஒருவேளை வணங்கணும்னா இங்கே தான் வரணும். அதனால தான் தலபுராணங்களில் இந்திரன் பூஜித்தது சந்திரன் பூஜித்ததுன்னு எழுதியிருப்பாங்க. விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன். தேசன் என்ன, தேஜஸ் உடையவர். சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்து. அதாவது அவர் சிவலோகத்தில் இருக்க அவர் பெருமாள் எழுந்திருக்கிற நிலையான இடம் தில்லை சிற்றம்பலத்தில் இருக்கிற ஈசனார்க்கு அன்பார் யார் ஆரேலோர் எம்பாவா. ஏம்மா இப்படி எங்களை ஏசிரிய வாமா சேர்ந்து போலாம் வா
யார் பெருமான் யார் தெரியுமா என்று சொல்லி பெருமானின் புகழை எல்லோரும் சேர்ந்து பாடிக்கொண்டு தெருவில் போவது போல அமைந்த அற்புதமான காட்சி இந்த இரண்டாவது பாடல் ஆரையிலோர் எம்பாவாய். இப்போ ஆண்டாளாச்சியர் வழங்கி இருக்கிற அந்த அருமையான பாட சிந்தனை மேற்கொள்வோம். இரண்டாவது பாடல். வையத்து வாழ்வீர்கள், இது ஆண்டாளாச்சியர் வழங்கி இருக்கிற திருப்பாவை. நாமும் நம் பாவைக்கு செய்யும் கிரியைகள் கேளீரோ. இந்த இரண்டாவது பாடலையே ஆண்டாளாச்சியர் என்ன சொல்லிவிடுகிறார்கள், ஏம்மா எல்லாரும் வந்துட்டீங்களா, நம்ம இந்த நம்முடைய பெருமானுக்கு செய்கிற கிரியைகள், வழிபாட்டு செயல்முறைகள், வழிபாட்டு நடைமுறைகள், அவற்றை சொல்கிறேன், எல்லாரும் கேளீரோ, கேளுங்கப்பா கேளுங்கம்மா என்று ஆண்டாளாச்சியர் அறிவுறுத்தல் போல பாடியிருக்கிறார்கள். கேளீரோ பார்க்கடலுள் வையத்துயின்ற பதமலர் அடி ஒட்பாடி. பெருமான் எங்க துயிலுகிறார்? திருப்பார் கடல்ல. அந்த பெருமானுடைய திருவடியை நாம் பாடி ஆடி என்ன செய்யணும்? என்ன, அதாவது அற்புதமான பாட்டுங்க. அந்த அம்மா ஆண்டாளாச்சியார் கண்ணபெருமானை பாடி துதிக்கின்ற அது நோன்பு என்று சொல்லுகிறார்கள். விரதமா செய்யணுமா, அதான் கிரியைகள். என்னென்ன பண்ணணும்? அந்த நாட்கள் சுவாமி கும்பிட்டா என்ன செய்யணும்? நெய்யுண்ணோம், நெய் பலகாரம் நெய் போட்டு சாப்பிட மாட்டோம். பால் உண்ணோம், எல்லாம் வேணுங்கிறது கிடைக்குது ஆனால் சாப்பிடாம இருக்கிறான், அதான் விரதம். கிடைக்கலன்னா சாப்பிடாம இருக்கிறது பேர் விரதம் இல்லை, அது இயலாமை. அதாவது கிடைக்காது இருப்பது விரக்தி, கிடைச்சு மறுப்பது உவர்ப்பு. விரக்தி என்பது வேறு, உவர்ப்பு என்பது வேறு. இங்கே உவர்ப்பு ஏற்படுத்திக் கொள்ள சொல்லுங்கள். கிடைக்குது நிறைய. நெய்யுண்ணோம், பாலுண்ணோம், நாட்காலே நீராடி மையிட்டு எழுதோம். விடியற்கால எழுந்து நாம் குளிச்சுட்டு மை பூசிக்கொள்வோம் அல்லவா கண்ணில், வேண்டாம், அதையும் செய்ய மாட்டோம். மலரிட்டு நாம் முடியோம், மலரை கூந்தலை வச்சு நாங்கள் சூடிக்கொள்ள மாட்டோம். செய்யாதன செய்யோம், எதெல்லாம் செய்யக்கூடாததோ, எதெல்லாம் பாவங்களோ, பொய் சொல்கிறது இல்லை, இது மாதிரி இருக்கிற பல களவு, இந்த மாதிரி விஷயங்களை பூரா நாங்கள் செய்ய மாட்டோம். தீக்குறளை சென்றோதோம், இந்த குறள் என்பது புறஞ்சொல், ஒருத்தர் போக விட்டு புறஞ்சொல் பேசுறது, அதை நாங்கள் செய்ய மாட்டோம். ஐயமும் பிச்சையும் ஆய்ந்தனையும் கைகாட்டி உய்யுமாறு எண்ணி உகம். ஐயமும் பிச்சையும்னா யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுவோம், அவர்களுக்கு இல்லேன்னு சொல்ல மாட்டோம். அதனால் ஐயம் இட்டு உண் என்றும் பிச்சை புகினும் கற்றல் நன்றே என்றும் நம்முடைய தமிழ் இலக்கியங்கள் பேசுகின்றன அல்லவா. அது மாதிரி ஐயம் என்பது தெருவழியாக போகிறவங்களை கூப்பிட்டு கொடுக்கறது, பிச்சை என்பது வந்து கேட்டால் கொடுக்கறது, ரெண்டு வித்தியாசம் இருக்குது. அந்த வகையிலே அருமையாக பாடி உய்யுமாறு எண்ணி உயர்ந்தேலோரெம்பாவாய். இந்த பாடலில் ஆண்டாளாச்சியார் விரதம் எப்படி இருக்க வேண்டும் என்று அழகாக பதிவு செய்திருக்கிறார்கள். நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். திருவம்பாவை இன்னும் எழுப்பிட்டு போகிறாங்க. திருப்பாவையில் ரெண்டாவது பாட்டிலே அந்த அம்மா எல்லாரும் வந்தாச்சு, நம்முடைய விரதங்களை சொல்கிற கேளுங்க என்று சொல்லி நம்ம நோன்பு ஆரம்பிச்சிட்டாங்க என்று பார்க்கிறோம். இவ்வண்ணமாக அந்த ரெண்டாவது பாடலும் இந்த ரெண்டாவது பாடலும் சிந்தனைக்கு விருந்தாகின்றன.